ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து உருளைக்கிழங்கு வறுத்து போட்டு மசாலா குழம்பு. அது எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காயும் மிளகும் போட்டு அரைச்சி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் வடகம் போட்டு தாளிப்பு, வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம், புளி கரைச்சது, அரைச்ச மசாலாவே கொதிக்கிற குழம்பெல்லாம் அப்படி ஊற்றிடணும். தேங்காய் மிளகு சீரகம் இது போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அந்த குழம்புல ஊற்றிட்டு கொதிக்க விட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக விட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கேன். இது அந்த குழம்புல அப்படியே போட்டு விடணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டால் உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு நல்லா ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான்.